இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மித்ரா, மித்ரா. என்ன மனிஷா, என்ன ஆச்சு? அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. Thank you so much மனிஷா. உனக்காக தேடி தேடி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சூட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. How is it மித்ரா? வாவ், ரொம்ப நல்லா இருக்கு மனிஷா. உனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும் மித்ரா. உனக்கு என்ன பிடிக்கும், அதோட என்ன பிடிக்காதுன்னு என்னை விட வேற யாருக்கு தெரியும் சொல்லு? எல்லாருமே மித்ராவுக்காக ஸ்பெஷல் கிஃப்ட் தான் கொண்டு வருவாங்க. லக்ஷ்மி, இங்க கொஞ்சம் வா. என்ன விஷயம் சின்னத்த? அது சரி, மித்ராவுக்காக நீ என்ன கிஃப்ட் வாங்கியிருக்க? கண்டிப்பா அற்புதமான கிஃப்ட தான் வாங்கி வச்சிருப்ப. என்ன பேசிட்டு இருக்கீங்க ஆண்டி? உங்க நெக்லஸ் சரி பண்றதுக்கே அவகிட்ட காசு இல்லாம இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்படி இருக்கும் போது காஸ்ட்லி கிஃப்டா வாங்கி மித்ராக்கு கொடுக்க முடியுமா? இங்க பாருங்க, லக்ஷ்மி கொடுக்கணும்னு நினைச்சா எவ்வளவு காஸ்ட்லியான கிஃப்ட வேணாலும் கொடுப்பா. அவளோட ஸ்டேட்டஸை பத்தி தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அவ கொடுத்த வாக்க காப்பாத்தணுங்கிறதுக்காக மட்டும்தான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உங்க நெக்லஸ சரி பண்ண பணம் தரேன்னு சொன்னாலே தவிர அதுக்கான அர்த்தம் அவ்வளவு பணம் அவகிட்ட இல்லைன்னு கிடையாது. அப்புறம் நீ என்ன மனிஷா, பாசத்தையும் மரியாதையையும் பரிசை வச்சுதான் மதிப்பிடுவாங்களா? நம்மளோட தாட் எல்லாம் இன்னும் அதே இடத்துல இருந்தா எப்படி? நம்மளோட மெச்சூரிட்டி இன்னும் நல்லது கெட்டதெல்லாம் பணத்தை வச்சு டிசைட் பண்ற இடத்துலயா இருக்கும்? இன்னும் தெளிவா சொல்லணும்னா, லக்ஷ்மி மித்ரானந்தனுடைய மனைவி. நந்தன் குடும்பத்துடைய மருமகன். இந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொரு பொருள் மேலையும் சொத்து மேலையும் அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க மித்ரா? என்னைக்கோ நாளைக்கோ போக போற லக்ஷ்மிக்கு இந்த வீட்ல இருக்கிற பொருள் மேலையும் சொத்து மேலையும் எப்படி அதிகாரம் இருக்கும்? அது எப்படின்னா, டிவோர்ஸ் வாங்குற வரைக்கும் அவ இந்த வீட்டோட மருமக தான். மனிஷா, இப்ப டாபிக் சொத்தை பத்தியோ வேற எதை பத்தியோ இல்ல, நம்ம நடந்துக்கிற விதம் தான். நம்ம அடுத்தவங்களுக்கு பெரிய பெரிய கிஃப்ட் எல்லாம் கொடுக்கறோங்கிறதுக்காக நம்மள சுத்தி இருக்கிறவங்களும் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. அதே மாதிரி அவங்க கொடுக்கற பொருளை வச்சு அவங்க தகுதியையும் தராதரத்தையும் நாம முடிவு பண்ணக்கூடாது. நீ நல்லா படிச்ச பொண்ணு, நாகரிகம் தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் மெச்சூரிட்டியா பேசினா நல்லா இருக்கும்னு எனக்கு. இங்க பாரு மனுஷா, உன்னை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக நான் அந்த வார்த்தையை சொல்லல. நந்தன் குடும்பத்துல இருக்கிற மனுஷங்க எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை நான் உங்ககிட்ட சொன்னேன். சரி, இனி இந்த டாபிக்கை விட்டுடுங்க.